தமிழ்நாடு 360 செய்திகள். விறுவிறுப்பான ரேக்லா குதிரை பந்தயம். மயிலாடுதுறையில் களை கட்டிய பொங்கல் கொண்டாட்டம். காணும் பொங்கல் சிறப்பாக மயிலாடுதுறை திருக்கடையூரில் மாபெரும் குதிரை மாடுகளுக்கான எல்கை பந்தயம் அதாவது ரேக்லா நடைபெற்ற நிலையில் ஆர்வத்துடன் கண்டுகளித்த பொதுமக்கள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருக்கடையூரில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று மாபெரும் குதிரை மாடுகளுக்கான எல்கை பந்தயம் ரேக்லா நடைபெறுவது வழக்கம். தமிழகத்தின் பொங்கல் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஜல்லிக்கட்டு போன்று எல்கை பந்தயங்களும் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காணும் பொங்கல் தினமான ஜனவரி 15 அன்று 45ஆம் ஆண்டு பொங்கல் கொண்டாட்டத்தின் அங்கமாக திருக்கடையூர் முதல் தரங்கம்பாடி வரை 10 கிலோமீட்டர் குதிரை மாடு வண்டிகளுக்கான எல்கை ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதில் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் தங்களது மாடு மற்றும் குதிரை வண்டிகளுடன் கலந்து கொண்டனர். இதில் முதல் போட்டியாக சின்ன மாட்டு வண்டிகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மாட்டு வண்டிகளுக்கான போட்டிகள் சின்ன மாடு, நடுமாடு, பெரிய மாடு என 3 பிரிவுகளாகவும், குதிரை வண்டிகளுக்கான போட்டியில் கரிச்சான் குதிரை, நடுகுதிரை, பெரிய குதிரை ஆகிய 3 பிரிவுகளாகவும் காலை முதல் மாலை வரை எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற முதல் 3 வீரர்களுக்கு ரொக்க பரிசுகள், சான்றிதழ்கள், பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டது. பாரம்பரியம் மிக்க இந்த திருக்கடையூர் எல்கை பந்தயத்தை காண தமிழகம் முழுவதிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சாலைகளில் இருபுறமும் நின்று போட்டியை கண்டுகளித்தனர். இந்த எல்கை பந்தயத்தை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் போட்டியின் காரணமாக திருக்கடையூரில் இருந்து தரங்கம்பாடி வழியாக காரைக்கால் செல்லும் பிரதான சாலையில் போட்டி நடைபெற்ற நேரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் சிபிஐஎம் மாவட்ட செயற்குழு, சிம்சன், திருக்கடையூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயமாலதி சிவராஜ், செம்பனார் கோயில் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி நந்தினி ஸ்ரீதர், தரங்கம்பாடி பேரூராட்சி தலைவர் திருமதி குணாசங்கரி குமரவேல், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு 360 செய்திக்காக திருக்கடையூரிலிருந்து செய்தியாளர் தமிழ்வேந்தன். Yeah.